ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜே கிரியேஷன் நாகாலாந்து சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, வெஸ்டீஜில் நான் 4 மந்த் கண்டினியூவாக 100 PV பர்ச்சேஸ் பண்ணதால் எனக்கு வந்து 2515 ரூபிக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலான்னு வவுச்சர் 5th மந்த்து இந்த வவுச்சர் கொடுப்பாங்க. நான் 4 மந்த் கண்டினியூவாக வாங்கினதால எனக்கு 5th மந்த் இந்த வவுச்சருக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூமன் ஃபேஸ் வாஷ் ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது என் ஹஸ்பண்ட்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சீபத்ரான் டேப்லெட்டு. இந்த சீபக்தானுங்கிறது ஒரு பழத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய சாறாகவும் குடிக்கலாம். நமக்கு வந்து வெஸ்டேஜில் டேப்லெட் வடிவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இமயமலையின் புனித பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இமயமலை, நம்ம இந்தியாவில் இமயமலையில் கிடைக்கக்கூடியது, இது விளையக்கூடிய பழம், அதுலேருந்து தயாரித்தது தான் இது. ஐரோப்பியா கண்ட்ரிலலாம் நிறைய இருக்கும். அதாவது ஒரு முட்புதர் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இது விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு வெயிலினால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க உதவுகிறது. நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை அதிகரிக்க இது உதவுது. அதாவது எப்போவுமே நம்மளை எனர்ஜியாக வச்சுருக்கோம், நமக்கு சோர்வே காட்டாது. இதில் நிறைய சக்தி இருக்குது. விட்டமின் B, C, A இந்த மாதிரி இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம் சத்து, இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எடுத்துக்கிறது மூலமாக. அடுத்தது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் கொலாஜின். இது வந்து கால்சியம், இது எடுத்துக்கிறது மூலயமா நம்ம கால்சியம் சத்து அதிகரிக்குது. எலும்பு முறிவு இருக்கிறவங்க, எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்கலாம் இதை எடுத்துக்கலாம். எலும்புக்கு ரொம்ப வலு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த வெஜ் கொலாஜின். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் அக்ரி 82 வித் நானோ டெக்னாலஜி. இது வந்து நம்ம தாவரத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம மண்ணுடைய தரத்தை வந்து அதிகமாக்கி கொடுத்து, நமக்கு வந்து இப்போது மாமரத்தில் மாங்காய்லாம் காய்க்கலை அப்படின்னா இது வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியில் கலந்து அதுக்கு தெளிக்கும் போது மரத்தில் நிறைய மாங்காய் வைக்கும். இந்த மாதிரி வாழை மரத்துக்கு கொடுக்கலாம், தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம், பலா மரத்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு நிறைய மாங்காய், பலாப்பழம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இது வந்து நெற்பயிர் கூட விளையிறதுக்கு விவசாயிங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெட்டா ப்ரீமியம் ஸ்பைஸ் டீ. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதாவது அஸ்வகந்தா, இது வந்து நமக்கு பாடியில் வந்து இம்யூனிட்டியை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது மெலுத்தி, ஹெல்பிங் சூத்திங் த்ரோட், அதாவது தொண்டை கரகரப்பாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். துளசி வந்து விட்டமின் C அண்ட் ஜிங்க்கு. மிளகு இருக்குது. மிளகு வந்து நமக்கு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது பட்டை வந்து ஃப்ளேவருக்காக கொடுத்துருக்காங்க. காஞ்ச திராட்சை போட்டிருக்காங்க, அது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது மஞ்சள் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. இது வந்து சுக்கு வந்து நம்ம இருமல், அதுக்கு சளிக்கு யூஸ் பண்ணுறது. அதனால் இது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால இந்த டீ நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் நான் வாங்கியிருக்கேன் மக்களே. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்தது. ஃப்ரீ பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் நான். அதுக்காக இந்த ப்ராடக்ட்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த். வாழ்க வளமுடன்.